நமச்சிவாய வாழ்க. என்னுடைய அன்பிற்குரிய திருமுறை வகுப்பு குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றிலிருந்து நாம் ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை காணப்போகிறோம். உலகில் பல்வேறு தெய்வங்களை பற்றி பல்வேறு புராணங்கள் இருக்கின்றன. இந்த புராணங்களுக்கு 14 புராணங்கள் என்று பெயர். புராணம் என்ற சொல் பழைமை, தொன்மை என்று பல்வேறு பொருளிலே வருகிறது. நாம் வாழும் காலத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த நம் போன்ற மக்களின் வாழ்க்கையையும் அவர்கள் வாழ்க்கை நெறிமுறைகளையும் அந்த அவருடைய அறிவார்ந்த செயல்களையும் அவருடைய இறைப்பற்றினையும் விளக்கக்கூடியதாக இந்த புராணங்கள் இருக்கின்றன. நம் தமிழ் மொழியில் பெரும்பாலான புராணங்கள் கடவுளின் பெருமைகளை பேசுவதாக அல்லது நாயன்மார்களுடைய வரலாறுகளை கூறுவதாக மற்றும் பல்வேறு ஆலயங்களின் வரலாறுகளை கூறுவதாக வழங்கப்படுகிறது. இதிலே மூன்றாவதாக நாம் கண்டது புண்ணிய தலங்களின் சிறப்பை கூறும் நூல் என்று பார்த்தோம். இந்த நூல்களுக்கு தலபுராணங்கள் என்று பெயர். தலபுராணம் என்றால் நான் மேட்டூரில் இருக்கிறேன் என்றால் அந்த ஊரின் சிறப்பு, அங்கே எழுந்தருளியுள்ள இறைவனின் பெருமை, அங்குள்ள ஆறு, குளம், அருவி, கடல் இவைகளின் பெயர்களை சேர்த்து அமையும். அவ்வழியிலே எங்கள் ஊரின் சிறப்பு என்னவென்றால், தலம் சிறப்பு தமிழகம் முழுவதும் வாழ்வதற்காக குடிநீரை வழங்குகின்ற மேட்டூர் அணை. தமிழகம் என்று சொல்வதை விட நம்முடைய தஞ்சை, திருவாரூர், திருச்சி, கரூர் என்று பல்வேறு மாவட்டங்கள், சேலம், ஈரோடு, பல்வேறு மாவட்டங்களுக்கு குடிநீரும் வேளாண்மைக்குரிய நீரையும் தேக்கி வைத்து தரக்கூடிய அற்புதமான ஊர் எமது ஊர். இங்கே தீர்த்தம் ஆறு என்பது எதை குறிக்கிறது என்றால் காவேரி ஆறு. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி என்பார்கள் அறிஞர்கள். அவ்வழியிலே எம்மூர் தல சிறப்புடையது, ஆற்றின் சிறப்புடையது. எங்கள் ஊரில் உள்ள இறைவனின் பெயர் மீனாட்சி சொக்கநாதர். தமிழ்நாட்டிற்குள் காவிரி அணை நுழையும் பொழுது காவிரியின் முகப்பில் அமைந்துள்ள மேட்டூர் அணையில் தேங்கி தண்ணீர் வெளியே வரும் பொழுது அமைந்துள்ள முதல் மீனாட்சி சொக்கநாதர் கோயில் எமது திருக்கோயில். ஆக அந்த மூர்த்தி, தலம், தீர்த்தம், அவற்றின் மூர்த்தி என்பது இறைவனையும், தலம் என்பது வாழும் ஊரையும், தீர்த்தம் என்பது ஆற்றையும் குறிக்கக்கூடிய அல்லது குளம், அருவி, கடல் என்று பிரியும். ஆக எங்கள் மேட்டூரினுடைய தலபுராணம் எழுதும் பொழுது மேட்டூரின் சிறப்பு, மேட்டூர் அணை போன்றவற்றை கூறுவதும், அதனால் பயன்பெறும் நிலங்களை பற்றி கூறுவதும், எமது ஊரில் உள்ள காவிரி நதியை பற்றி பேசுவதும், எங்கள் இறைவன் என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதரை பேசுவதாக அமையும். இப்படி அமைந்த நூல்களுக்கு தலபுராணங்கள் என்று பெயர். இந்த தலபுராணங்கள் அது பக்தி சுவை, இலக்கிய சுவை என்று எவ்வளவோ விரிவாக கூறலாம். ஆனால் என் கண்மணிகள் நீங்கள்லாம் சிறு குழந்தைகள் அல்லவா, ஆகவே அதையெல்லாம் கடந்து நாம் ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த வரலாற்றின் சார்பாக எத்தனை நூல்கள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். நம்முடைய வடதமிழிலே வடமொழி என்று ஒன்று, வட தமிழ் என்று அதற்கு பெயர். தமிழ் மொழிக்கு 4 விதமான எழுத்து வடிவங்கள் உண்டு. அந்த 4ம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து 8 வடிவமான வரி வடிவங்களை பெற்றுள்ளன. சித்திரை எழுத்து முதல் 2வது கோட்டெழுத்து, 3வது வட்டெழுத்து, 4வது சதுர எழுத்து. நம் தமிழகத்தில் வழங்குவது சதுர எழுத்து. கோட்டெழுத்துக்களாகவும் கோடு வட்டெழுத்துக்களாகவும் அது பெரிய வரலாறு. அதை நாம் சிந்திப்பதற்காக இந்த பதிவில் வரவில்லை.
ஆக இந்த தமிழிலே வடமொழி தென்மொழி என்று இரண்டு மொழிகள் உண்டு. எவ்வாறு வைஷ்ணவத்திலே வடகலை தென்கலை என்று ஒரே பெருமாளை பற்றி இருக்கிறதோ, அதுபோல நமது தமிழ் மொழியிலே வடமொழி தென்மொழி என்று இரண்டு வழக்குகள் வழங்குகின்றன. இதிலே வடமொழி என்பது 18 புராணங்கள் கொண்ட ஒரு சிறப்பான மொழி. ஏனெனில் வட கையிலையில் தான் நம் பெருமான் இருக்கின்றார். வட கைலாயத்திலிருந்து தமிழ் மொழி தோன்றியது. தமிழை அது அகத்தியருக்கு நந்தியம் பெருமான் சிவபெருமான் போதித்தார் என்றெல்லாம் வரலாறு வரும். ஆக அங்கே 18 புராணங்கள் இருக்கின்றன. இவற்றிலே 10 சிவபெருமானின் பெருமை பேசக்கூடிய சிவபுராணங்கள், விஷ்ணு புராணங்கள் 4, பிரம்மாவை பற்றி பேசக்கூடிய புராணங்கள் 2, சூரியனை பற்றி பேசக்கூடிய புராணம் 1, நெருப்பு அக்னியை பற்றி பேசக்கூடிய புராணம் 1. ஆக இந்த புராணங்கள் எல்லாம் வடமொழியில் இருக்கின்றன. இதிலே நம்முடைய தமிழகத்தில் என்று எடுத்துக்கொண்டால் பெருமானின் பேரருள் பெற்ற நந்தியம்பெருமானுடைய மாணாக்கரில் ஒருவராக வழங்கப்படுகின்ற பரஞ்சோதி முனிவரின் திருநாமத்தை தன் பெயரில் கொண்ட திருவிளையாடற் புராணம் என்பது ஒரு நூல். இந்த நூல் மதுரையிலும் தென்பாண்டி நாட்டிலும் சிவபெருமான் சொக்கநாதர் நிகழ்த்தி அருளிய அவருடைய அருளாடல்களை திருவிளையாடல்களை பற்றி பேசக்கூடிய நூல் திருவிளையாடல் புராணம் என்பது. இந்த திருவிளையாடல் புராணத்திலே நாம் எங்கும் காண கிடைக்காத பல தகவல்கள் இருக்கின்றன. இறைவனின் கருணை இருக்கிறது. முதலில் பார்த்தோம் என்றால், இந்த சிவபுராணத்திலே மனிதர்களால் கேவலமாக நினைக்கப்படக்கூடிய பன்றிக்குட்டிக்கு சிவபெருமான் பால் கொடுத்திருக்கின்றார். அவருக்கு குண உருவ செயல் பாகுபாடு கிடையாது என்பதை அந்த வரலாறு நிறுவும். கரிக்குருவிக்கு அருளியிருக்கிறார், கொக்குக்கு அருளியிருக்கிறார். பல பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் நாயன்மார்களுக்கும் பல்வேறு அருளை வழங்கியவர் மீனாட்சி சொக்கநாதர். இது திருவிளையாடற் புராணம். பெரும்பாலான நம் பெற்றோர்களுக்கு எல்லாம் தெரிந்த புராணம் பெரிய புராணம் மட்டும். ஏனெனில் இந்த பெரிய புராணத்தை பற்றி மட்டுமே பேசக்கூடிய, அதை ஒன்றை மட்டும் வைத்து கதை சொல்லி பொருளீட்டக்கூடிய அல்லது அதை வைத்து புகழ் தேடக்கூடிய பெரும்பாலான அன்பர்கள் இருப்பதால் இந்த பெரிய புராணம் மட்டும் தற்போது எல்லோருக்கும் இன்றைய தலைமுறையில் பெரியவர்கள் பெரும்பாலானருக்கு தெரியும். வருங்கால சந்ததிகளான உங்களுக்கு சிவபெருமான் மிக சிறந்தவர், அடியார்களை ஆட்கொண்டார், எப்படியெல்லாம் ஆட்கொண்டார் என்றெல்லாம் அந்த அடியாரை வயிற்று வலி கொடுத்து ஆட்கொண்டார், சூளை கொடுத்தார், ஓலை கொடுத்தார் எல்லாம் பேசுவாங்க. இறைவன் வன்மையாளர் கிடையாது, மிக பெரும் கருணையாளர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால்தான் பெருமானிடத்து உங்களுக்கு அன்பும் பாசமும் வரும். உங்களை படைத்தவர் எவ்வளவு தனித்தன்மையுடையவர் என்பது விளங்கும். அவ்வழியிலே பரஞ்சோதி முனிவர் அருளிய இந்த திருவிளையாடற் புராணத்தை இன்றிலிருந்து இறையருளால் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றோம். இறைவனுடைய திருவிளையாடல்கள் 64 திருவிளையாடல்களிலே யானை முதலாய் எறும்பீராய என்பார் திருவாசகத்திலே. யானையிலிருந்து எறும்பு வரைக்கும் மனிதர்கள், இந்திர தேவர், இவங்க எல்லாருக்கும் பாரபட்சமற்ற அருளை செய்தவர் சொக்கநாதர். அதை தெரிந்து கொண்டால்தான் நாயன்மார்கள் வரலாற்றை கேட்கும் பொழுது இளையான்குடி நாயனார் பசியோடு இருந்தார், அவர் வீட்டிலே சோறு இல்லை, சாமி சோதிக்க போனார் என்ற கதைகள் எல்லாம் எடுபடாமல் போகும். ஒருவன் வறுமையில் இருக்கும் பொழுது உதவுவது தலைவருடைய கடமை. அவ்வழியிலே வறுமை நீக்கி சென்றார் பெருமான். குலாளர் நம்முடைய திருநீலகண்டரிடம் அவர் சட்டி விற்பவர், சட்டிதான் கேட்டு சென்றார். அது பிறகு அந்த வரலாறு பார்க்கும்போது ஆக இந்த திருவிளையாடற் புராணத்தை நீங்கள் முழுமையாக உணர்ந்து விட்டால்
எந்த ஒரு சூழ்நிலையும் சிவருமானை பற்றிய சொக்கனாரை பற்றிய அந்த ஒரு தவறான எண்ணம் யாருக்கும் வராது. ஐயோ சிவனையா கும்பிடுற, ஐயோ எரிச்சிடுவார் அப்படிலாம் மிரட்டுறாங்கல்ல, அதையெல்லாம் நீங்கள் கடந்து வரணும்னா இந்த திருவிளையாடல் புராணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாமி சிவருமான் எவ்வாறெல்லாம் உயிர்களுக்கு அருளினார் என்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே முதலாவதாக வருவது இந்திரனுக்கு அருளிய திருவிளையாடல். முதல் திருவிளையாடல் இந்திரனுக்கு அருளிய திருவிளையாடல். கதைக்குள் செல்வோமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே கிருத யுகம் என்று ஒரு யுகம் இருந்தது. யுகங்கள் 4, அதில் கிருத யுகம் என்று ஒரு யுகம். அப்பொழுது சொர்க்கத்திலே இந்திரன் அங்கே தானே இருக்கார் சொர்க்கத்தில். அந்த சொர்க்கத்திலே தேவேந்திரன் இனிமையான நடனம், டான்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, நடனம் பார்த்துக்கிட்டு அருமையான பாடல் கேட்டுக்கிட்டு, இன்றைய பிள்ளைகளுக்கு பாடல்னால் புரியாது, அதனால் சாங்ஸ் அண்ட் டான்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற பெண்களுடைய அழகில் மயங்கி அப்படியே இருக்கான். அந்த மயக்கத்தில் அவன் என்ன செய்கிறான்னா, அப்படியே ஜாலியாக அப்படியே நம்மளே டிவி பார்த்துட்ருக்குள்ள நம்ம அப்பா அம்மா வந்தால் கூட நமக்கு தெரியாது இல்லையா, உறவினர் வந்தால் கூட கண்டுக்க மாட்டோம். இருங்க சீரியல் முடிச்சுட்டு தான் அப்புறம் விளம்பரம் போட்டு தான் அடடே வாங்க அப்படிங்கிறோம்ல. அதுபோல் இந்த டான்ஸு அப்புறம் சாங்ஸ் எல்லாம் பாடல் ஆடெல்லாம் கேட்டுட்டு இருந்தார் இல்லையா இந்த இந்திரன். அவர் கேட்டுட்டுக்குள்ள தேவர்களுக்கெல்லாம் ஒரு குரு இருக்கார். அந்த குருவுக்கு வியாழன் என்று பெயர். வியாழக்கிழமை தோறும் நம்ம ஆலயத்தில் நவகிரகத்தில் இருக்கிற வியாழ பகவானை வழிபட்டால் ஞானம் உண்டாகும் என்பது வரலாறு. அந்த வியாழ பகவான் இந்திரனை பார்க்க சொர்க்கத்திற்கு வருகிறார். அந்த இவர் தான் டிவி பார்க்குற மாதிரி இந்த டான்ஸ் பார்த்துட்டு அப்படியே மயங்கி போயிருக்காரு. பார்த்தனா குருவை பார்க்கவே இல்லை, அவன் கண்டுக்கவே இல்லை, கும்பிடவே இல்லை வியாழ பகவானை. அவ்வளவுதான். குருவை அவமதித்த குற்றத்தால் இந்திரனுடைய செல்வாக்கு போயிற்று, வறுமை வந்தது, சொர்க்கலோகத்திலேயே பஞ்சம் வந்தது. வியாழன் எதுவும் பேசாமல் திரும்பி போயிட்டார் அவருடைய இடத்திற்கு. உடனே இந்திரன் தன்னுடைய குருவை தேடி காணாமல் நேராக பிரம்மா கிட்ட போனார். தந்தையே பிரம்மதேவா, குருநாதர் வந்திருந்தார், நான் அவரை கண்டுக்கவே இல்லை, கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டேன் இந்த ஆடல் பாடல் பார்த்துட்டு, அதனால் நான் என்ன செய்யட்டும், இப்படி எனக்கு வறுமை வந்துருச்சு அப்படின்னு முறையிட்டான். அப்பொழுது பிரம்மா ஒரு வழி சொல்கிறார். அசுரர்களுக்கு தேவர்களுக்கு ஒரு குருனா, நல்லவர்களுக்கு ஒரு குரு இருந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தால், கெட்டவர்களுக்கு ஒரு குரு இருந்து திருடுறதுக்கெல்லாம் கற்றுத்தரார் இல்லையா, ஆடு வெட்ட கோழி வெட்ட அதெல்லாம் சொல்லித்தர அதுக்கும் குருலாம் இருக்காங்க. அப்படி உயிர்வதை செய்யும் அசுரர் குலத்திற்கு குருவாக ஒருத்தர் இருக்கார். துவட்டான்னு பேர் அவருக்கு. துப்பட்டா இல்லை, துவட்டா. என்ன பேர்? துவட்டா. அந்த துவட்டாவிற்கு ஒரு மகன் இருக்கின்றான். அவன் பெயர் விஸ்வரூபன். என்ன பேர்? விஸ்வரூபன். சரி இந்திரா, நீ விஸ்வரூபனை குருவாக ஏற்றுக்கொள் என்று கட்டளையிடுகிறார். இந்திரனும் அவ்வாறே நேராக போய் அந்த விஸ்வரூபரை பார்த்து தன்னுடைய வறுமை நீங்கள் ஒரு யாகம் செய்யுமாறு அக்குருவை கேட்கின்றான். நீங்கள் இப்போ நம்ம கஷ்டம் வந்தால் வீட்டில் கணபதி ஹோமம் அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுபோல் அவருடைய துன்பம் தீங்க ஒரு யாகம் செய்யுமாறு, ஒரு வேள்வி செய்யுமாறு குரு அந்த விஸ்வரூபனிடம் கேட்கின்றார். ஆனால் இந்த விஸ்வரூபன் அதற்கு உட்பட்டு அவனுடைய நாவினால் தேவர்களுக்கு ஆக்கம் பெருக என்று கூறி மனத்தில் என்ன, இப்போ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்பது நம்முடைய தமிழின் சிறப்பு மொழிகளில் அறிவுரைகளில் ஒன்று. இங்கே அந்த விஸ்வரூபன் அசுரன் இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டான்,
நம்ம யாருக்கிட்டையாவது பேசினா மனசார பேசணும். நாக்கள் ஒன்று பேசிட்டு மனசில் கெட்டதுன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த விஸ்வரூபம் அந்த மாதிரி நல்லவன் கிடையாது. அதனால் உதட்டால் தேவர்களுக்கு நலம் பெருகட்டும்னு கூறிட்டு, அசுரர்கள் செழிப்படையட்டும், தேவர்கள் துன்பம் அடையட்டும் என்று வேள்வி செய்கிறார். எதிரியிடம் போய், நமக்கு பகையாளிகளிடம் போய் நாம் நல்ல அறிவுரைகளை கூறி அவருடைய உதவியை நாடினால் நமக்கு அழிவு வரும். ஆக இவர் அப்படி மந்திரம் சொல்லி அசுரர் என்னன்னு சொல்கிறாரு, இந்திரன் போய் என்ன கேட்குறாரு, தேவர்களுக்கு வலிமை உண்டாகட்டும்னு யாகம் செய்யணும்னு கேட்குறாங்க. ஆனால் அவன் உதட்டில் தேவர்களுக்கு ஆக்கம் பெறுகன்னு கூறிட்டு மனசுக்குள்ள அசுரர்களுக்கு ஆக்கம் உண்டாகுக, தேவர்கள் துன்பம் அடையட்டும் என்று யாகம் செய்கிறான். இதை தன்னுடைய ஞான திருஷ்டினார் இந்த இந்திரன் அவர் ஒரு ஆயுதம் வச்சிருக்கார், மின்னல், வஜ்ராயுதம்னா மின்னல். அந்த வஜ்ராயுதத்தால் அந்த விஸ்வரூபனுடைய தலைகளை வெட்டுகிறார். தலைகள்னா அவனுக்கு 3 தலை, ராவணனுக்கு 10 தலை இருந்தது இல்லையா, அதுபோல் 3 தலை, 3 தலைகளையும் வெட்டுறான். அந்த 3இல் ஒன்று காடை என்ற பறவையாகவும், ஊர்க்குருவியாகவும், சீச்சிலி என்கின்ற பறவையாகவும் பறந்தன. இதனால் இந்திரனை ஒரு குருவை கொலை செய்த பாவம் பற்றி கொண்டது. அந்த 3 பறவை என்ன, இந்திரனுடைய வஜ்ராயுதம் என்கின்ற அந்த மின்னல் கீழ்ச்சினால் தாக்கப்பட்ட யார், அசுரன் பெயர் என்ன, விஸ்வரூபன். அவனுடைய தலைகளில் ஒன்று காடை, இந்த கோழி கடையெல்லாம் போட்டிருப்பாங்க, எனக்கு வேறு எங்கேயும் அடையாளம் காட்ட தெரியல நகர பிள்ளைகளுக்கு. காடைன்னு ஒன்று சின்னதாக இருக்கும், அந்த பறவையாகவும், வீட்டில் அம்மா அரிசி அரிக்குள்ளே கிச் கிச்சன் கத்தம் இல்லையா ஊர்க்குருவி, அதாகவும், சீச்சிலி அப்படிங்கிற பறவையாகவும் பறந்தது. குருவை கொன்னா என்ன ஆகும், பிரம்மஹத்திங்கிற தோஷம் பற்றும். அது இந்திரனை பற்றி கொண்டது. பிறகு என்ன நடந்தது, நாளைய பதிவிலே சிந்திப்போம். அனைவரும் தாய் தகப்பனின் பெயரை கேட்டு ஆசிரியரை நிந்திக்காமல் வாழ பழகிக்கொள்ளுங்கள். நாளை இந்திரனின் நிலை என்பதை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.